சிவாய் நம. எல்லாருக்கும் வணக்கம். சுந்தரரும் பறவையாரும் அவர்களோட நெஞ்சத்தை இறைவனுக்கே உரிய இடமாக வச்சிருந்த அவங்க எப்படி இப்படி காதலர் இதயங்களாக ஆனார்கள்? இது நியாயமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுவும் இல்லாம புனிதமான அந்த திருவாரூர் கோயில்ல அவங்களோட நிலையை மறந்து இப்படி காதல் வசப்பட்டது அந்த கோயிலுக்கும் அந்த இறைவனுக்கும் சுந்தரருக்கும் பறவையாருக்கும் இப்படி எல்லாருக்குமே இது களங்கம் தருவதா ஆகாதா அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம திருவாரூர் ஈசன் விளக்குறார். அதை பார்ப்போமா? இங்க சுந்தரர் திருவாரூர் சன்னதிக்கு போயிட்டு நம்ம தியாகேச பெருமான வழிபடாம இப்படி அங்க ஒரு பெண்ணை கண்டு காதல் வசப்பட்டோமே அப்படின்ற வேதனையில வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு இப்படி ஒரு ஈன செயலை செஞ்சதை எம்பெருமான் எப்படி என்ன மன்னிப்பாரு? அப்படி ஒருவேளை மன்னிக்கலன்னா எனக்கு ஏதாவது ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்துருவாரோ? ஏற்கனவே புத்தூர் சடங்கவி சிவாசாரியார் திருமகளை நான் திருமணம் செய்யற நேரத்துல வழக்காடி நிறுத்தினவர் தான் சிவபெருமான். அப்படி இருக்கையில நான் இப்படி தகுதியே இல்லாத முறையே இல்லாத பக்தி நெறிக்கு பொருந்தாத ஒரு செயலை நான் செஞ்சுட்டேன். இப்படி செஞ்ச எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு ஊர்குலைஞ்சு மனுஷன் தூங்காம படுத்து புரண்டுகிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அங்க பறவையாருமே சுந்தரரை பார்த்து காதல் வயப்பட்ட அவங்க இப்படி யாருக்குமே கிடைக்காத ஒரு திருவருளை சுவாமி எனக்கு கொடுத்திருக்காரு. அதாவது திருமணமே செஞ்சுக்காம எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு சிவதொண்டு செஞ்சு வாழக்கூடிய ஒரு குலத்துல என்னை பிறக்க வச்சிருக்காரு. அப்படி இருக்கு நான் இப்படி ஒரு சிவனடியாரை பார்த்து காதல் வசப்பட்டு வந்துட்டேனே, இப்படி ஒரு தகாத செயலை செஞ்ச இனி எப்படி நான் சிவத்தொண்டு செய்யற ஒரு அடியவளா ஆக முடியும்? அப்படி எப்படி நான் திருவாரூர் கோயிலுக்குள்ள போக முடியும்? அப்படியே போனாலும் அந்த திருவாரூர் ஈசன் இதை புரிஞ்சுக்குவாரா? இல்லைன்னா என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாரா? ஏன்னா சுந்தரர் குலத்திலயும் சரி பக்தியிலும் சரி ரொம்ப உயர்ந்தவர். ஆனா நானும் சாதாரண மக்கள் கீழே பார்க்கக்கூடிய ஒரு கன்னிகையர் குலத்துல பிறந்தவர். அந்தனராகிய அவருக்கும் கன்னிகையராகிய எனக்கும் எப்படி திருமணம் நடக்கும்? அது அப்படி நடந்தா அதனால எனக்கு பழியும் பாவம் எனக்கு தான் வரும். வேறு வேறு சாதியில பிறந்த எங்களோட திருமணத்தை இந்த ஊரும் உலகமும் ஒருபோதும் ஏத்துக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நினைப்போ இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பறவையார் எல்லாத்தையும் நினைச்சு தூங்காம இங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே அறியாம அவங்க தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பேரருள் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன தெரியுமா? திருவாரூர் தியாகேச பெருமான் பறவையாரோட கனவுல எழுந்தருளினார். அப்படி அவர் என்ன சொன்னார்னு பாப்போமா?